வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். இந்த நாளில் பெண்கள் தினமாக இருப்பதினாலே பெண்களுக்காக ஒரு மெசேஜ் தான். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திலே ஆணென்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அதனால் இது ஆண்களுக்கும் பொருந்தும். ஏன்னா ஒவ்வொருடைய பெண்களுக்கு பின்பாக ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை செய்கிற ஒரு பெண்ணுக்கு பின்பாக நிச்சயமாக ஒரு ஆண் அப்பாவோ அண்ணனோ கணவனோ மகனோ யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்க இல்லையா? ஆமென். நான் அப்படினாலே இந்த வார்த்தைகள் எல்லாருக்கும் பொருந்தும். இன்றைய நாளிலே நான் லீதியாளை பற்றி உங்களோடு நான் பேச போகிறேன். லீதியாள் இடத்தில் இருந்த நற்பண்புகளை பற்றி இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13 15 வாக்கியங்களை வரை வாசிக்கலாம். அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவரும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவளென்று எண்ணினால் என் வீட்டில் வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். ஆமென். இந்த லீதியாளை பற்றி பைபிளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக அதிகாரத்தில் சொல்லப்படலை. இந்த அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் 3 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த 3 வசனத்தில் அவங்களை குறித்து மிக அதிகமான நற்பண்புகளை அவங்க இந்த இடத்துல வேதத்தில் அவங்களை குறித்து எழுதி வைத்திருக்கிறது. அவங்க லீதியாள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு நல்ல முன் உதாரணமான ஒரு ஸ்திரீயாக அவங்க இருந்தாங்க. அந்த முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா வாசிங்க. பட்டணத்தின் வெளியில் ஆற்றின் அருகே ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா லீதியால் வந்து அதுக்கு அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவள் எப்படிப்பட்டவள்? இரத்தாம்பரம் விற்கிறவள். அவள் ஒரு ஐஸ்வர்யவாட்டி, வியாபாரி, நல்ல அழகுள்ளவள், நல்ல படித்தவள், நல்ல ஞானம் உள்ளவள். ஆனால் அவள் என்ன செய்கிறான்னு சொன்னால் பட்டணத்திற்கு வெளியே இருக்கிற ஆற்றின் அருகே கூடியிருக்கிற ஜனங்களோடு சேர்ந்து வழக்கமாக ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு அவ கடந்து வரா. அவ பெரிய ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவளா இருந்தாலும் அவளிடத்தில் காணப்பட்டது மனத்தாழ்மை. மனத்தாழ்மை, ஹியூமிலிட்டி. அதாவது அவ்வளோ பெரிய பணக்காரியாக இருந்தாலும் தேவ சமூகத்துக்கு வருவதற்காக அவ என்ன செய்கிறாங்க? தன்னை மிகவும் தாழ்த்தி தேவ ஜனங்களோடு அவள் வந்து ஜெபிக்கும்படியாக கடந்து வரா. இந்த இடத்திலே அவளிடத்தில் காணப்பட்ட நற்பண்பு என்னன்னா மனத்தாழ்மை. மனத்தாழ்மை உள்ளவர்களால் தான் ஜெபிக்க முடியும். மனத்தாழ்மை இல்லாதவர்களால் ஜெபிக்க முடியாது. அதில் இவ எப்படி ஜெபிக்கிறான்னா, பட்டணத்துக்கு வெளியே ஆற்றின் அருகே யார் இருப்பாங்க? பட்டணத்துக்கு வெளியே ரொம்ப புவர் பீப்புள், கஷ்டப்படுறவங்க, அப்படிப்பட்டவங்க தான் இருப்பாங்க. ஆனால் அந்த ஜனங்களோடு என்ன செய்கிறா இவ சேர்ந்து தன்னை தாழ்த்தி மனத்தாழ்மையோடு தேவனுக்கு முன்பாக பவுல் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு அங்கு கூடியிருக்கிற ஜனங்களோடு ஜெபிக்கும்படியாக அவள் கடந்து வருகிறார். நம் வேதத்தில் பார்த்தோம்னா தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு என்னெல்லாம் அளிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தா நீதிமொழிகள் 3 அதிகாரம் 34வது வசனத்தில் தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். நீங்கள் பேசணும் என் கூட, நீங்கள் பாட்டுக்கு கேட்டிருக்க கூடாது, நீங்கள் பதில் சொல்லணும் இல்லையா? தேவன் என்ன செய்கிறார்? தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். சங்கீதம் 138:6 பார்த்தீங்களா, தாழ்மை உள்ளவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். தேவன் உங்களுக்கு கிருபை அளிக்க வேண்டுமானால் நீங்க என்ன செய்யணும்? மனத்தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். தேவன் உங்களை நோக்கி பார்க்கணும்னா நீங்க தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். யாக்கோபு 4:6 பார்த்தீங்கன்னா தேவன் வந்து பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறான்னு போட்டிருக்கு. அதுக்கு முன்பாக தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று வசனம் இருக்கு. அப்போ தேவன் நமக்கு எதிராக நிற்க கூடாது. தேவன் நமக்கு எதிராக நிற்பாரால நம்முடைய வாழ்க்கையில நிற்கவே
முடியாது, நம்ம என்னாவோன்னு தெரியாது. ஆனப்படினாலே தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு என்ன செய்கிறார்? அவர் கிருபை அளிக்கிறார். கிருபை அளிக்கிறது மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருப்பேன்னு சொல்றார். நான் அவங்களுக்கு எகென்ஸ்டா இருக்க மாட்டேன், நான் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கிறேன்னு சொல்றார். இதுல பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 2:6-7ல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் காணப்பட்ட மிக முக்கியமான ஒரு ஒரு கேரக்டர் என்னென்றா, ஒரு குவாலிட்டியான கேரக்டர் என்னன்னா தாழ்மை. அவர் என்ன செய்கிறார்? பிதாவின் வலது பாசத்திலே உட்காருகிற அந்த ஸ்தானத்தை விட்டு பாவியாகிய நமக்காக அவர் என்ன செஞ்சார்? நம்மை தாழ்த்தி அவர் நம்முடைய பாவங்களுக்காக நமக்காக நம்மை மீட்கும்படியாக இந்த உலகத்தில் என்ன செய்தார்? சிறுமையும் எளிமையுமாக அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி நமக்காக அவர் மரித்தார். ஆனபடினாலே கர்த்தர் என்ன செஞ்சார்னா, தேவன் அவருக்கு எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் என்ன செஞ்சார்? தேவன் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தள்ளினார். ஆனபடினாலே இந்த லீதியாள் இடத்துல காணப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல கேரக்டர் என்னன்னா தாழ்மை. பெண்களாகிய நமக்கு மிகவும் தாழ்மை அவசியம். பெண்களுக்கு மாத்திரம் அல்ல, ஆண்களுக்கும் தான் ரொம்ப தாழ்மை அவசியம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு, தேவனை ஆராதிக்கிற நாம், தேவனை போல நான் வாழ்கிறேன் என்று சொல்கிற நாம், அவரை போல மனத்தாழ்மை உள்ள மக்களாக நாம் வாழ்ந்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்ந்த ஸ்தானங்களிலே நம்மை வைத்து, நம்மை கனம் பண்ணி, நம்மை உயர்த்தி, நம்மை மேன்மைப்படுத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் நாம் எதை செய்தாலும் மனத்தாழ்மையோடு, மனரம்யத்தோடு, முழு உள்ளத்தோடு, அன்பு கூர்ந்து எளிமையான ஒரு வாழ்க்கை செய்வோமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி எல்லா ஸ்திரீகளிலும் மேன்மையுள்ளவளாக கர்த்தர் நம்மை மாற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமென், ஆமென். மனத்தாழ்மை உள்ளவர்கள் தேவனிடத்தில் மிகவும் அன்பு கூறுகிறவர்கள், தேவனை நேசிக்கிறவர்கள். ஒரு மனத்தாழ்மை உள்ள ஸ்திரீயா இருக்காங்க, ஒரு மனத்தாழ்மை உள்ள புருஷனா இருக்கிறாங்கன்னா, நிச்சயமாக நீங்க அவங்கள கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க தேவனிடத்தில் மிகவும் அன்புள்ளவராக இருப்பாங்க, பயபக்தி உள்ளவங்களா இருப்பாங்க, கீழ்ப்படிதல் உள்ளவங்களா இருப்பாங்க. இவர்களால தான் மனத்தாழ்மை உள்ளவர்களாக வாழ முடியும். ஆனப்படினாலே பெண்களாகிய நாம் இந்த லீதியாளை போல மனத்தாழ்மையுள்ள குணாதிசயத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். இது யாருடைய ஸ்வாபம்? நம் தேவனுடைய ஸ்வாபம். ஹalleluya. ரெண்டாவது, இந்த லீதியாளிடத்தில் காணப்பட்ட அடுத்த ஒரு பழக்கம் என்னன்னா, வழக்கத்தின்படி ஜெபிக்கிறவள். அதாவது பிரேயிங் ஆஸ் எ ஹேபிட். அதாவது வழக்கத்தின்படியாக ஒரு ஜெபிக்கிற பழக்கத்தை அவரிடத்தில் வைத்திருந்தாள். அந்த அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 13 வசனத்துல பார்த்தீங்கன்னா, வழக்கத்தின்படி வழக்கத்தின்படி வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்போ இவளுக்கு என்னன்னா, வழக்கமா ஒரு ஜெபிக்கிற பழக்கத்தை அவள் வைத்திருந்தாள். நம்முடைய இயேசுவானவர் கூட பார்த்தீங்கன்னா, வழக்கத்தின்படி அந்த லூக்கா 4:16, மார்க்கு 10:1, லூக்கா 6:46, லூக்கா 6:12 இந்த வசனங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா, வழக்கத்தின்படி உபதேசிப்பதற்காக அவர் தேவாலயத்துக்கு போனார், வழக்கத்தின்படி ஆலயத்திற்கு போனார், வழக்கத்தின்படி ஜெபிப்பதற்காக மலையின் மேல் ஏறினார் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பாஸ்டர்மா நீங்கள் சொல்லுவீங்க, வீட்டில் இருக்கவங்களால வழக்கத்தின்படி ஜெபிக்க முடியும், ஆனால் நாங்கள்லாம் ஒர்க்கிங் உமனாக இருக்கோம், நாங்கள் எப்படி ஜெபிப்போம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த லீதியாள் யாருன்னா, ரத்தாம்பரம் விற்கிறவள். அவள் ஒரு வியாபாரி, தொழில் செய்கிறவள். நிச்சயமாக அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நேரம் இருக்க சான்ஸே இல்லை. இப்போ காலையில் போய் சாயங்காலம் வரவங்களுக்காவது ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் இருக்கும். ஆனால் இவளுக்கு எந்த நேரத்தில் எப்படி பிஸ்னஸ் பண்ணுவான்னு தெரியாது. ஆனால் அவளுக்குள்ளே எப்படி ஒரு பழக்கம் இருந்ததுன்னா, வழக்கமாக அவள் ஒரு இடத்துல கூடி அவள் ஜெபிக்கிறவளாக இருந்தாள். தானியேல் பார்த்தீங்கன்னா, தானியேல் 10 அதிகாரத்தில், தானியேல் 6:10 பார்த்தீங்கன்னா, அந்த பத்திரத்தில் கையெழுத்து போடப்பட்டது என்று அறிந்தும்
அவன் முன்பு செய்து வந்தபடியே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து 3 வேளை என்ன செய்றாரு? ஜெபம் பண்ணுகிறார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே அவன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். ஆனபடினாலே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கையில தோல்விகள் வரக்கூடாதா? இடிக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் செப்பனிடப்பட வேண்டுமா? உங்களுடைய இருதயத்தின் விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் நீங்க என்ன செய்யணும்னா, இடைவிடாமல் எப்பொழுதும் தேவனை தேடுகிற மக்களாக, எப்பொழுதும் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிற மக்களாக நீங்க இருக்கணும். நமக்கென்று ஒரு தனி நேரம், ஜெபிக்கிற நேரம் இருக்க வேண்டும். அது மாத்திரல்ல, கணவன் மனைவியாக ஜெபிப்பதற்கென்று ஒரு நேரம் வைக்கணும். குடும்பம் ஜெபம் செய்வதற்கென்று ஒரு நேரத்தை வைக்கணும். குடும்பமாக உபவாச ஜெபம் செய்வதற்கென்று நேரம் வைக்கணும். நம்ம திருச்சபையில குழுவாக சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபங்களை நாம் செய்ய வேண்டும். ராத்திரி ஜெபங்கள், அதிகாலை ஜெபம், முதற்சாம ஜெபங்கள் என்று சொல்லி நாம் என்ன செய்யணும்? நாம் பெண்களாகிய நாம் அதிகமாக ஜெபம் பண்ணுகிற மக்களாக இருக்க வேண்டும். இந்த லீதியாளிடத்திலே காணப்பட்ட ஒரு நற்பண்பு என்னன்னா, அவள் வழக்கத்தின்படி இடைவிடாமல் எப்பொழுதும் ஜெபிக்கிறவளா இருந்தாள். ஒரு சூழ்நிலை நல்ல மன சந்தோஷமா இருந்தா ஜெபிக்கிறது, சோர்வு வந்தா போங்க ஆண்டவரே, நீங்க என்ன என்னை இப்படி கைவிட்டுட்டீங்க அப்படின்னு ஜெபிக்காம இருக்கிறது, இல்லை எல்லாம் ஒரு காரியம் நிறைவேறுவதற்காக ஜெபிக்கிறது, அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணாம விட்டுறது. அப்படியெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. நாம் ஜெபிப்பதிலே ஒரே ஒழுங்குள்ள மக்களாக வழக்கத்தின்படி அந்த குறிப்பிட்ட நேரம் 6 மணின்னு சொன்னா அந்த 6 மணிக்கு டான் அங்கே போயிடணும். ஏனென்றால் நம்முடைய ஜெப நேரத்தை தேவன் அறிந்திருக்கிறார். நாம் வருவதற்கு முன்பாக, ஐயோ என் பிள்ளை என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவதற்காக வருவாள், நான் செல்ல வேண்டும் என்று சொல்லி தேவன் என்ன செய்வார்? நமக்கு முன்பதாக அங்கு வந்து விடுவார். நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு பரலோகம் செல்வதற்காக தேவ தூதனும் அந்த இடத்திலே வந்து விடுவான். ஆனபடினாலே நீங்கள் அசட்டை செய்கிற மக்களாய் இல்லாதபடி வழக்கமாக நீங்கள் எந்த காரணங்களையும் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. சபையில கூட்டங்கள் வச்சா நீங்க வர்றதில்லை, ஆனா அது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கும். எவ்வளவு சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த லீதியாள் பாருங்க, அவளுக்கு குடும்பம் இருந்துச்சு, வேலை இருந்துச்சு, அவளுக்குன்னு பர்சனல் நீட்ஸ் நிறைய இருந்திருக்கும். ஆனாலும் அவள் பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஜெபிக்கிற ஒரு ஜெப வீராங்கனையாய் அவள் காணப்பட்டாள். இது யாருடைய சுபாவம் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சுபாவம். நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், நான் இயேசுவினுடைய பிள்ளை என்று சொன்னால் அவர் சொல்லிய, அவர் விட்டு சென்ற பாதைகளை நாம் தொடர்ந்து செல்கிற மக்களாய் இருக்க வேண்டும். அவர் என்ன செஞ்சார்? வழக்கத்தின்படி ஜெபிக்கிறவராயிருந்தார். முழுவதும் ஜெபிப்பார், பகலெல்லாம் ஜனங்களுக்காக ஊழியர் செய்வார். பிசாசினாலே பிடிக்கப்பட்ட மக்களை எல்லாம் விடுவித்து அவர்களை சுகமாக்கி தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று அவர்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த நாளிலே நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த காரியங்களிலே நாம் மிகவும் குறைபட்டிருக்கிறோம். அதிலே நம்முடைய சபை மிகவும் குறைவுள்ளதாய் தான் இருக்கிறது. ஆனப்படினாலே இந்த பெண்கள் தினத்திலே இந்த விஷயத்துல பெண்கள் தான் என்ன செய்யணும்னா கவனமாக இருக்கணும். நம்ம வீட்டில் கணவன் மனைவி சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம், பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்களா, நம்ம குடும்ப ஜெபம் சரியாக நடக்குதா, குழுவாக நம்ம சேர்ந்து சபைக்கு போய் ஒழுங்காக நம்ம ஜெபிக்கணும். இப்படி எல்லாம் என்ன செய்யணும்? பெண்கள் தான் கவனமாக இருந்து இந்த காரியங்களிலே நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் நீங்கள் முன்னெடுத்து செல்வீர்களானால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கட்டளிடுவார். ஜெபிக்கிற மக்களால் தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் விண்ணப்பங்களினாலும் தேவனுக்கு நாம் தெரியப்படுத்தும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்களையும், உங்களை ஆளுகை செஞ்சா உங்க குடும்பத்தை ஆளுகை செய்யும். ஒரு பெண் வீட்டில் ஒரு மன கஷ்டமாகவோ, இல்லை ஒரு சண்டை பண்ணுகிறவளாகவோ, இல்லை ஒரு என்ன சொல்றது, ஒரு இரிட்டேஷனாக இருந்தால் அந்த குடும்பம் என்ன செய்யும்? அப்படிதான் இருக்கும். ஆனால் ஒரு பெண் ஜெபிக்கிறவளாக சாத்தானின் வல்லமைகளை மேற்கொண்டு நல்ல மனத்தெளிவு உள்ளவளாய், மன தைரியம் உள்ளவளாய், சந்தோஷம் உள்ளவளாய், விசுவாசம் உள்ளவளாய், நல்ல நம்பிக்கையான வார்த்தைகளை தன் கணவனுக்கும் தன் பிள்ளைகளுக்கும் தன் குடும்பத்தாருக்கும் சொல்கிறவளாய் இருந்தால் அந்த குடும்பம் ஒரு வெற்றியுள்ள குடும்பமாக கிறிஸ்துவுக்கு முன்பாக சாட்சியாக இந்த உலகத்திலே மகிமையாக தேவன் வைப்பார். ஆனப்படினாலே பெண்களாகிய நமக்கு தேவை
அதிகமான ஜெப வாழ்க்கை தேவை. ஆமென். ஹalleluya. ஆனபடினாலே இந்த நாளில் நீங்க வந்து உங்கள ஆராய்ந்து பாருங்க. நான் இந்த காரியங்களில எப்படி இருக்கிறேன்? குறைவுள்ளவளா இருக்கிறேனா? இங்க நின்னு பாஸ்டர் கத்தி கத்தி சொல்றாங்க, "ஜெபத்துக்கு வாங்க, ஜெபியுங்க, உபவாசிங்க" அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா நாம எப்படி வாழ்கிறோம்? இந்த லீதியாளை போல நாம் ஒரு ஜெப வாழ்க்கை செய்கிறோமா? அதிலும் வழக்கத்தின்படி செய்கிறோமா? தொடர்ந்து அதை செய்கிறோமா என்பதை நீங்கள் வந்து ஆராய்ந்து பார்த்து இந்த பெண்கள் தினத்திலே அதை வந்து நீங்க சரிப்படுத்தி கொள்ளணும். கர்த்தர் கர்த்தரை நேசிக்கிறவர்கள், கர்த்தரோடு ஐக்கியப்பட்டவர்களால தான் ஜெபிக்க முடியும். நீங்கள் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறதானால் நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருப்பீர்கள். ஏனென்றால் நம்முடைய பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிற சொல்லுங்க, ஜெபம் பண்ணுகிறவராக இருந்தார். ஆனபடினாலே நாமும் அப்படி இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த லீலிதாளிடத்தில் காணப்பட்ட இரண்டாவது பண்பு, அவள் வழக்கத்தின்படி ஜெபிக்கிறவளா இருந்தாள். மூன்றாவது, கரைப்படாத ஒரு வாழ்க்கை, அன்பிளேமிஸ்ட் லைஃப். தியத்தீரா ஊராளும் அப்படின்னு அப்போஸ்தலர் 16:14 ஒரு வசனம் வரும். அந்த ஊர் பேர் வரும். அந்த தியத்தீரா ஊர் வந்து எப்படிப்பட்ட ஊருன்னு பார்த்தீங்கன்னா, விக்கிரகங்கள் நிறைந்த ஊராம், விக்கிரகத்திற்கு பலி செலுத்துகிற ஊராம், பிள்ளைகளை வந்து விக்கிரகங்களுக்காக பலி செலுத்தி படைப்பாங்களாம். அப்புறம் அந்த ஊரில் வந்து ரொம்ப விபச்சார பாவம் வந்து ரொம்ப பெருகி இருக்குமா. அப்படிப்பட்டதான ஊர் தான் இந்த தியத்தீரா ஊர். இந்த தியத்தீரா ஊரை பற்றி, அதிலிருந்த சபையை பற்றி நாம் பார்த்தோன்னா, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 18, 20 வசனங்களை நீங்க வாசிங்க. 2, 18, 20. தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். 20 வசனம் வாசி. ஆகிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். ஆமென். இந்த தியத்தீரா ஊரில் உள்ள சபை எப்படிப்பட்ட சபையா இருந்தது? முன்பு வந்து உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் அப்படி எல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் கடைசியில் சொல்றாரு. அந்த சபைக்குள்ளே என்ன இருந்துச்சா? ஏசபேலினுடைய வேசித்தனம், விபச்சார பாவம், ஊழியர்களை விபச்சாரம் பண்ணுகிற அந்த பாவம் அந்த சபைக்குள்ள இருந்துச்சாம். விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கிறது, அதாவது என்னன்னா, நம்ம ஊர்ல அந்த கெடா வெட்டி பலி செலுத்தி அதை புசிக்கிறாங்க இல்லையா, அந்த பாவங்கள் எல்லாம் அந்த சபைக்குள்ள இருந்துச்சாம். அது மாத்திரம் இல்ல, அந்த சபையில நிறைய சங்கம் வச்சிருந்தாங்களாம். நெசவு தொழில் செய்து டை தயாரிக்கிற தொழிற்சாலையெல்லாம் அங்க நிறைய இருந்துச்சாம். அது மாத்திரம் இல்ல, அந்நிய தேவர்களை அவர்கள் வந்து நமஸ்கரிக்கிற மக்களாக இருந்தாங்களாம். சொல்லப்போனா பின்மாற்றம் அடைந்த சபையாய் இருந்தது. அந்த ஊரும் என்னது? பின்மாற்றமான ஊரு, தேவ பக்தி இல்லாத ஊரு. சபையும் என்னது? பின்மாற்றமான சபை. ஆனா இந்த லீதியாள் வந்து என்ன செஞ்சா, அந்த தியத்தீரா ஊராள் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த ஊர்ல அவ வசிச்சாலும், அவள் போகிற சபை ஒரு பின்மாற்றமான சபையா இருந்தாலும், அவள் தன்னை கரைப்படுத்தி கொள்ளாதவளாக, ஒரு உத்தமம் உள்ள ஒரு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை செய்தவளாக இருந்தாள். இந்த வாழ்க்கை யாருடைய சுவாபம் என்றால், நம்முடைய ஆண்டவராக இயேசுவினுடைய சுவாபம். அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? 1 பேதுரு 2:22 அவள் பாவம் செய்யாதவராக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9:28 அவர் பாவம் இல்லாதவராக இருந்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:21 அவர் பாவம் அறியாதவராய் இருந்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. 33 ஆண்டு காலங்கள் வாலிபனாக இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தாலும்
ஸ்திரீகளால் கரைப்படாதவரும் உலகத்தினாலே தன்னை கரைப்படுத்திக் கொள்ளாத ஒரு தேவனுடைய மனிதனாக அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். இந்த சுவாபம் தான் இந்த லீதியாளிடத்திலே காணப்பட்டது. ஊரும் விக்கிரகம் நிறைந்த ஊரு, சபையும் பின்மாற்றமான சபை. ஆனால் இதில் வாழ்ந்தாலும் அவள் தன்னை கரைப்படுத்திக் கொள்ளாமல் வாழ்ந்தாள். நாம் எப்படிப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பெண்களாகிய நீங்களும் சரி, ஆண்களாகிய நீங்களும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலே கரைப்படாத ஒரு குற்றமற்ற வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் என்று நம்மளால சொல்ல முடியுமா? அநேக நேரங்களிலே நாம் குறைவுள்ள மக்களாக இருக்கிறோம். அநேக காரியங்களிலே தவறுகிறோம். நம்முடைய வார்த்தையிலே, பார்வையிலே, செயல்களிலே, நம்முடைய உண்மையிலே, நம்முடைய உத்தரவாதத்திலே எல்லாவற்றிலும் நாம் குறைவுள்ள மக்களாக காணப்படுகிறோம். தேவனை தேடுவதிலே, தேவனுக்காக வாழ்வதிலே, பரிசுத்தத்திலே, அன்பிலே, நற்கிரியைகளிலே, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் குறைவுள்ள மக்களாக நாம் வாழ்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற ஆசா பாசங்கள், உலகத்தின் ஆசை, சினிமா, டிவி, செல்போன் இவைகளினாலே உண்டாகக்கூடிய அந்த ஆசைகள், இச்சைகள், போஜனத்தினாலே வெறி கொள்றது, குடிக்கிறது, இப்படிப்பட்ட பாவங்களினாலே கரைப்படுத்தி கொண்டு வாழ்கிற ஒரு மக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையை முடிந்தவரை நாம் கரைப்படாதபடி தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக, தேவனுக்கு பிரியமான கரைப்படாத வாழ்க்கையை இந்த லீதியாளை போல நாம் செய்கிற மக்களாக நாம் வாழ வேண்டும். பெண்களாகிய நமக்கு இந்த சுபாவம் மிக 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 முக்கியம். ஒரு பெண் குடும்பத்திலே சரியில்லை என்றால் அந்த குடும்பம் முழுவதும் என்ன செஞ்சிடும்? வீணா போயிடும் இல்லையா? ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில தடம் புரள்வாளானால் அந்த குடும்பம் முழுவதும் என்ன செஞ்சிடும்? வீணாக போய்விடும். ஆனப்படினாலே இந்த நாட்களிலே மறைமுகமாகவோ, அந்தரங்கமாகவோ, வெளிரங்கமாகவோ எல்லா நிலைகளிலும் நம்மை கரைப்படுத்தி கொள்ளாதபடி, இந்த உலகத்திலே கரைப்படாதபடி, தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் அவருடைய கிருபையினாலும் தேவன் அருள்கள பலத்தினாலும் நாம் நம்மை கரைப்படாதபடி ஒரு உத்தமமான வாழ்க்கையை இந்த லீதியாளை போல நாம் செய்வோமானால், கரைப்படாதவர்களுக்கென்று குற்றமற்றவர்களுக்கென்று வைத்திருக்கிறதான அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தின் நன்மையையும் தேவன் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் நம் குடும்பத்திற்கும் தேவன் கட்டளையிடுவார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க இந்த நாள்ல போய் வீட்டில் உட்காந்து யோசிங்க, நான் என்னென்ன காரியங்களெல்லாம் கரைப்பட்டிருக்கேன் ஆண்டவரே. என் உதட்டினாலே, என் பேச்சினாலே, என்னுடைய பார்வையினாலே, என் செயல்களினாலே, நான் பார்க்கறது, நான் பேசுறது, நான் என்னென்னலாம் செய்கிறேன், நான் வேலை செய்கிற இடத்துல, நான் படிக்கிற இடத்துல, நான் இருக்கிற வீட்டில், என் கணவன் இல்லாத நேரத்தில், என் மனைவி இல்லாத நேரத்தில், என் பிள்ளைகள் இல்லாத நேரத்தில், யாரும் இல்லாத நேரங்களிலே என் ஆத்துமாவை என்னை எப்படி வைத்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாளிலே நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து, தேவன் உங்களுக்கு தருகிற அந்த உணர்த்துதலின்படி உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்வீர்களானால், லீதியாலை போல தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மகிமையான சாட்சியாக கர்த்தர் உங்களை வைத்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரைப்படாத ஒரு வாழ்க்கை என்பது தேவனுடைய சுவாபத்தில் உள்ள ஒரு மாதிரியான வாழ்க்கை. ஆமென், ஆமென். நாம் தேவனை போல இருக்கிறோம் என்று சொல்வீர்களானால், தேவனை போல குற்றமற்றவர்களாக கரைப்படாத ஒரு உத்தமமுள்ள வாழ்க்கை செய்கிற மக்களாக நீங்கள் வாழும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக இவளிடத்தில் காணப்பட்ட மிக முக்கியமான ஒரு கேரக்டர் என்னன்னா, தேவனை ஆராதிக்கும் இருதயம், ஹார்ட் ஆஃப் வர்ஷிப். இவள் என்ன செஞ்சா? இவளுடைய இருதயம் எப்பொழுதும் தேவனை ஆராதிக்கிற இருதயமாக இருந்தது. அப்போஸ்தலர் 16:14 பார்த்தீங்கன்னா, அவள் தேவனை வணங்குகிறவள் என்று ஒரு வசனம் வரும். வாசித்தீங்கன்னா, அவளை தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டு இருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினாள். தேவனுடைய தொழுது கொள்ளுதல் என்பது ஆராதித்தல், துதித்தல், சோத்தரித்தல், வணங்குதல், போற்றுதல் எல்லாம் தான் அந்த தேவனை ஆராதிப்பதற்குள்ள வரக்கூடிய மீனிங். சரி, தேவன் நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் சர்ச்சுக்கு போய்
காலையில் 8 மணி ஆராதனைக்கு நான் போனேன்னா 3 பாட்டுக்கு நான் கை தட்டினேன்னா வாயை திறந்து பாடினேன்னா துதிக்க சொன்னால் பாஸ்ட்டு கத்துவார், சொல்லலைன்னா துதிக்கலைன்னா திட்டுவார். அதனால் நான் துதிப்பேன். அப்புறம் காணிக்கை போடணும், காணிக்கை நான் போடலைன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்து என்னை வந்து எதாவது தப்பாக நினச்சிக்குவாங்க, அதனால் நான் காணிக்கை போட்டுறணும். அப்புறம் பாஸ்டர் ஏதோ கத்தி கத்தி 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவார், நீ கேட்கணும் வந்துடணும். இதுதான் நீங்கள் ஆராதனை நினைக்கிறீங்களா? இதுவல்ல. ரோமர் 12:1 1ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமன் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆராதனை. அந்த 12 அதிகாரத்தை நீங்க முழுசும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு ஆராதனை செய்கிற மக்கள் எப்படியெல்லாம் இருக்கணும், எதையெல்லாம் விட்டுணும், எதையெல்லாம் கைக்கொள்ளணும்னு சொல்லி அதில் போடப்பட்டிருக்கிறது. ஆனப்படினாலே அப்போ சபை கூடி வர்றதெல்லாம் ஆராதனை இல்லையா பாஸ்டம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆராதனை செய்வதில் அதுவும் ஒரு பகுதி. ஆனால் அதை காட்டிலும் மிக முக்கியமானது நம்மை வந்து நம்ம தேவனுக்கு பலியாக, ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஆராதனை செய்கிற மக்களாக நாம் மாறுவது தான் தேவனுக்கு ஆராதனை செய்தல். இந்த லீதியாள் பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு ஒரு பிரியமான ஆராதனை செய்கிறவளால் அவள் காணப்பட்டாள். தன் வாழ்க்கை முழுமையும் அர்ப்பணித்தவளாக தன்னுடைய பேச்சிலே, நடக்கையிலே, செயல்களிலே, வார்த்தையிலே, கிரியைகளிலே எல்லாவற்றிலும் என்ன செஞ்சா? தேவனை மகிமைப்படுத்துகிறவளாக அவள் வாழ்ந்தாள். அவளை பார்த்த எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? இவள் பாரு தேவனை வணங்குறவள் சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்றாங்களா? இவங்க தேவனை ஆராதிக்கிறவங்க, இவங்க இப்படிதான் இருப்பாங்க, தேவனை துதிக்கிறவங்க, ஆனப்படினால இவங்க இப்படி வாழ்றாங்க பாருன்னு நம்மை பற்றி யாராவது சொல்ல முடியுமா? நம்முடைய வாழ்க்கை என்ற ஆராதனை எப்படி இருக்கிறது? நம்முடைய ஜீவியம் என்ற ஆராதனை நம்மிடத்தில் எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது? அதை குறித்து நாம் மிகவும் சிந்திக்கிற மக்களாக இருக்கணும். நாம் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுகிற மக்களாக, தேவனை முன்வைக்கிற மக்களாக, எல்லாவற்றிலும் கர்த்தரை கனம் பண்ணுகிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த நாளில் உங்களுக்கு சொல்லணும், அதனால் உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருக்கும். உங்களுடைய ஆராதனைகள் நீங்கள் எப்படி செய்கிறீங்க? ஆராதனைக்குரிய நேரத்தை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்களா? பயபக்தியோடு தேவனை ஆராதிக்கிறீங்களா? ஆராதனைக்கு குடும்பமாக நீங்கள் வருகிறீங்களா? பாடல்களை நல்ல உற்சாகத்தோடு பாடுறீங்களா? துதியை வந்து உண்மையாக உத்தவம் உள்ள உள்ளம் திறந்து தேவனுக்கு செலுத்துறீங்களா? நன்றி பலிகளை கர்த்தருக்கு செலுத்துறீங்களா? உங்கள் காணிக்கைகளை மனப்பூர்வமாக தேவனுக்கு கொடுக்குறீங்களா? கர்த்தர் சொல்கிற வார்த்தைகளுக்கு உண்மையாக நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களா? ஊழியனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கிறீங்களா? உங்களுடைய ஆராதனை இவ்வளவு காரியங்கள் அடங்கியிருக்குது உங்கள் ஆராதனையில். இதில் நீங்கள் எதிலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று பார்த்து உங்களை இந்த நாளிலே நீங்கள் சரி பண்ணி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுக்கு நீங்கள் பிரியமான பலியாக, தேவனுக்கு உகந்த ஆராதனை செய்கிற மக்களாக நீங்கள் மாற முடியும். ஆமேன், ஹல்லேலூயா. நாம் தேவனை நாம் சந்திக்க வேண்டும். தேவனே நம்முடைய ஆத்துமா அவரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். நாம் ஒழுங்குள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை செய்கிற மக்களாக இருக்கணும். நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளக்கூடாது. நான் நல்ல ஆராதனை செய்கிறேன், நான் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்கிறேன், நான் காணிக்கை கொடுக்குறேன், நான் தசமபாகம் கொடுக்குறேன், நான் நல்லா செபிக்கிறேன், குடும்பமாக வாரம் வாரம் நான் சபைக்கு வந்துடுறேன், அது எல்லாம் இல்லை. ஆனால் நீங்கள் எப்படி செய்கிறீர்கள்? அதை பயபக்தியோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, தேவனுக்கு பிரியமாக, உற்சாகமாக நீங்கள் அதை செய்கிறீர்களா என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த குணம் வந்து லீதியாளிடத்தில் காணப்பட்ட ஒரு மிக அருமையான ஒரு ஸ்வாபம். அவள் இடைவிடாமல் எப்பொழுதும் தேவனை ஆராதிக்கிறவளாக இருந்தாள். என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டா நம்ம ஆராதனை மிஸ் பண்ணிடுறோம் இல்லையா? ஒரு தலைவலி, ஒரு காய்ச்சல் வந்துட்டா உடனே ஆராதனை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். அப்படி இல்லை. இவள் என்ன செஞ்சா?
ஒரு ஒழுங்குள்ள ஒரு ஆராதனை செய்கிற பெண்ணாக இவள் காணப்பட்டாள். இவள் வந்து நமக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு பெண்ணாக வேதத்திலே அந்த 3 வசனம் தான். ஆனா அந்த 3 வசனங்களிலே லீதியாளை குறித்து இவ்வளோ காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடினாலே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் தேவனுக்கு எப்படி ஆராதனை செய்கிற மக்களா இருக்கிறீங்க? நீங்க உங்க குடும்பத்தை எப்படி தேவனை ஆராதிப்பதற்கென்று வழி நடத்துறீங்க? உங்களுடைய ஆத்துமாவை எப்படி ஆராதிப்பதற்கென்று நீங்கள் தேவனுக்கென்று உங்களை ஒப்பு கொடுத்திருக்கீங்க, அர்ப்பணம் செஞ்சிருக்கீங்கன்னு இந்த நாளிலே நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் உணர்ந்து பார்த்து இந்த காரியங்களில நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் மாத்திரமல்ல, நானும் தான். எல்லாரும் சில நேரங்களிலே சில வேளைகளிலே இந்த காரியங்களிலே நாம் தவறுகிறோம். ஜெபிப்பதிலே, மனத்தாழ்மையா இருப்பதிலே, ஆராதனை செய்வதிலே நாம் தவறுகிற மக்களாகத்தான் இருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் கர்த்தாவே உத்தமமான ஆராதனை செய்கிறவளாக நான் மட்டுமல்ல ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திலையும் நான் வழி நடத்துவேன் என்று சொல்லி நீங்கள் இந்த நாளிலே தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்திற்கு மகிமையான காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். ஏனென்றால் தேவ தூதர்களும் உற்று பார்க்கிற, வாஞ்சித்து பார்க்கிற ஆராதனை தான் நம்முடைய ஆராதனை. நம்முடைய ஆராதனையிலே தேவன் பிரியமுள்ளவராயிருக்கிறார். அவர் தேவ தூதர்களெல்லாம் கோடான கோடி தூதர்கள், பாவமே அறியாத அவர்களெல்லாம் அவரை சேவிக்கிறாங்க, அவரை வணங்குறாங்க. ஆனாலும் பாவிகளாகிய மண்ணாகிய நம்மேல் அவர் இரக்கம் வைத்து நம்மை நேசித்தபடினாலே நம்முடைய ஆராதனின் மேலே அவர் பிரியமுள்ளவராய் நம்மத்திலே எப்பொழுதும் நம்மை ஆராதனையிலே கடந்து வந்து நம்முடைய துதிகளை, சோத்திரங்களை, நம்முடைய பலிகளை, காணிக்கைகளை அவர் அங்கீகரித்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் நம்முடைய பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனபடினால் இது மிக முக்கியமான காரியம். பெண்கள் இந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நானெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் பாஸ்டர் எழுப்புறது நான் தான், லேட்டாக படுக்கிறது நான் தான். ஆனால் நீங்கள் நேரமே தூங்குவீங்க பாஸ்டர் அம்மாலாம் சொல்லுவீங்க. ஆனாலும் நான் சில நேரங்கள் பலவீனமாக இருந்தால் மட்டும்தான் படுப்பேன். ஆனால் இந்த விஷயங்களிலே கருத்தாய் கை கொள்ளணும். லேட்டாக எல்லாரும் அந்தந்த டைம் கரெக்டாக கணக்கு வச்சுருப்பேன். 6 மணிலேருந்து 6:10க்குள்ளே ஐஸு குளிச்சிடணும். இந்த டைமில் இந்த டைமுக்குள்ளே புட்டு குளிக்கணும், எபி குளிக்கணும், நான் குளிக்கணும், முன்னாடியே பாஸ்டர் குளிச்சிடணும், எல்லாம் ரெடி ஆயிடணும். 7 மணிக்கு காரில் எல்லாம் ஏறணும். யாரும் லேட்டாக வரக்கூடாது. ஆராதனைக்கு என்ன செய்யணும்? முந்தின நாளே ஆயத்தமாயிடணும். இதற்கு என்ன ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம்னா, நம்முடைய இருதயம் ஆயத்தமாக இருக்கணும். நம்முடைய இருதயம் ஆயத்தமாக இருக்கணும். தேவனை ஆராதிக்க நம்முடைய இருதயம் வாஞ்சிக்கணும். தேவனுடைய ஆலயத்தில் அவருடைய சமூகத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தை நீங்கள் வாஞ்சிச்சு பாருங்க. அதில் இருக்கிற ஆசீர்வாதம், நன்மை எத்தனை பெரியது என்பதை அப்பொழுது தான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். உலர்ந்த கோல் தான் ஆரோனுடைய கோல் இல்லையா? ஆனால் மோசே என்ன செய்கிறார்? அது சாட்சி பெட்டி முன்பாக கொண்டு போய் தேவ சமூகத்தில் அதை வைக்கிறான். மோசே வந்து வைக்கிறார். அப்போ ஆரோனுடைய கோல் என்ன செஞ்சிச்சு? மறுநாள் போய் பார்க்கும் பொழுது துளிர்த்தது, பூத்தது, காய்த்தது, கனிகளை கொடுத்தது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு சபிக்கப்பட்டதாக, ஒரு வறண்டு போனதாக, ஒரு சந்தோஷமே இல்லாம, வியாதி, பலவீனம், கஷ்டம், போராட்டம் எதுவுமே என் வாழ்க்கையில் எனக்கு மேற்கொள்ள முடியல, எனக்கு ஜெயமே இல்லைன்னு சொல்றீங்களா? நீங்க கர்த்தரை உத்தமத்தோடு நீங்க ஆராதித்து பாருங்க. அதிலும் தேவ சமூகத்தில் வந்து தேவனை ஆராதித்து தேவனை தொழுது கொண்டு அவரை சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை அவருக்கு சகல கனத்தை செலுத்தும் பொழுது கர்த்தர் உங்களுடைய கோலை துளிர்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை ஒரு சேலஞ்சாக நீங்கள் வைங்க. என் வாழ்க்கையில் விடுதலை இல்லைன்னு சொல்கிறீங்களா? நீண்ட காலமாக எனக்கு கொஞ்ச நாள், ஒரு 10 நாள் நல்லா இருக்கேன், அப்புறம் ஒரு 15 நாள் கஷ்டப்படுறேன், எனக்கு எப்போதுமே இப்படி தானா, எனக்கு இதன் மேலே ஒரு ஜெயம் இல்லையா நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் தேவ சமூகத்துக்கு வாங்க. தேவ சமூகத்தில் வைக்கப்பட்ட கோலாக நீங்கள் மாறுங்க. கர்த்தர் அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை துளிர்க்க பண்ணி பூத்து காய்த்து கனிகளை கொடுத்து, நீங்கள் மாத்திரம் அல்ல, உங்களுடைய சந்தோஷத்திலே உங்கள் கணவன், குடும்பம், உங்கள் உறவுகள், உங்கள் சபை, உங்கள் பக்கத்தில் வசிக்கிறவங்க
எல்லாரும் என்ன செய்வாங்க? நன்மையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற மக்களாக கர்த்தர் உங்களை மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஆனபடினாலே ஆரோனுடைய கோல் தான், அது மோசேயினுடைய கரத்துல தான் இருக்கு. நீங்க சபையில தான் இருக்கீங்க, ஊழியக்காரருடைய கரத்துல தான் இருக்கீங்க. ஆனா தேவ சமூகத்துல இருக்கிறீங்களான்றதுதான் மிக மிக முக்கியம். தேவ சமூகத்துல நீங்கள் உங்கள் விண்ணப்பங்களை, உங்கள் ஆராதனைகளை, உங்கள் பலிகளை, உங்கள் சோத்திரங்களை செலுத்துகிறீங்களா? தேவ சமூகத்திலே வைக்கப்பட்ட ஆரோனுடைய கோல் துளிர்த்தது போல உங்கள் ஆராதனை தேவ சமூகத்திலே அங்கீகரிக்கப்பட்டதாக காணப்படுமானால் உங்களுடைய வாழ்க்கையிலே துளிர்க்கும், பூக்கும், காய்க்கும், கனிகளை கொடுக்கும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படியாய் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை அப்படியாக ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அடுத்ததாக அவளிடத்தில் காணப்பட்ட இன்னொரு கேரக்டர் என்னன்னா, தேவனுக்கு சாட்சியாக வாழ்ந்தார். விட்னஸ் ஆஃப் காட். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவள் வாசிமா. அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவென்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். ஆமென். ஹalleluya. அல்லேலூயா. அவள் சொல்றா, என்னை விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினாள். அவளுக்கு எப்படி விசுவாசம் வந்துச்சு? அவள் பவுலுடைய வார்த்தைகள் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்க கேட்க அவளுக்குள்ள என்ன செஞ்சுச்சு? தேவனை பற்றிய விசுவாசம் அவள் உள்ளத்திலே வளர்ந்தது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் கேள்வியினாலே வரும். இந்த கொஸ்டின் அல்ல, கேட்கறதுனாலே வரும். அவள் என்ன செஞ்சா? தான் கேட்டத, விசுவாசிச்சத அவளுக்குள்ளேயே அவள் வச்சுக்கல. அவ என்ன செய்யறா? அவ வீட்டுக்கு போய் தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலே பவுலிடத்துல கேட்ட தேவனுடைய வார்த்தைகளை என்ன செய்கிறா? அவ வந்து சொல்றா. அப்ப சொன்ன உடனே அந்த குடும்பத்தார் இவளுடைய அந்த விசுவாசம் உள்ள சாட்சியை கேட்டு அந்த குடும்பத்தார் எல்லாம் என்ன செய்யறாங்க? ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதற்கு, அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு அவளுடைய வார்த்தைக்கு அவங்க குடும்பத்தார் என்ன செய்கிறாங்க? செவி கொடுக்கறாங்க. இந்த நாளில் நீங்கள் சொல்லுவீங்க, பாஸ்டம்மா இந்த மாதிரி சிஸ்டர், என் புள்ள வந்து சொல்கிறதையே கேட்க மாட்டேங்கிறா, என் கணவன் வந்து நான் சொல்கிற வார்த்தையே கேட்க மாட்டார், என்னை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேங்கிறாரு, என் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் யாருமே என்னை பற்றி கண்டு கொள்றதே இல்லை, நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்களா? ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு அந்த விசுவாசத்தை நீங்கள் வெளிப்படுத்தி கிரியை செய்கிற மக்களாக நீங்கள் காணப்படுவீர்கள். ஆனால் உங்களுடைய வார்த்தைக்கு எல்லாம் கட்டுப்பட்டு நடக்கும். அது என்னன்னா, தேவனிடத்தில் தேவனுடைய வார்த்தைகளை ஊழியக்காரனாகிய பவுல் சொல்றாரு. பவுலுடைய வார்த்தைகளை இவள் ஏற்றுக்கொள்கிறாள். ஏற்றுக்கொண்ட வார்த்தை குடும்பத்துல போய் சொல்றா. இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். இங்கு சபையில சொல்லப்படுகிற ஊழியனுடைய வார்த்தைகளை நீங்க எப்படி கேட்குறீங்க? விசுவாசத்தோடு கேட்குறீங்களா? அதை உண்மையாக கேட்குறீங்களா? இது கர்த்தர் தான் பேசுறார், இது எனக்கு தான் பேசுறார், இந்த வார்த்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இது என் வாழ்க்கையில கிரியை செய்யும், இந்த வார்த்தைகள் எனக்கு நன்மையானதை தரும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அதை விசுவாசத்தோடு கேட்டீங்கன்னா தான் அது என்ன செய்யும்? கிரியை செய்யும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலே ரட்சிக்கும். விசுவாசம் இல்லைன்னா எந்த கிரியையும் இல்லை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா கீழ்ப்படிதலோடு அதை கேட்டு உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் அதை செயல்படுத்தும் பொழுது அந்த கர்த்தருடைய வார்த்தைகள் கீழ்ப்படியாத நபர்களை கீழ்ப்படிய பண்ணும். ஆமென். ஹல்லேலூயா. அதில் மிக முக்கியம் என்னன்னா, தேவன் சொல்கிற வார்த்தைக்கு எல்லாம் கேட்பாங்க. என்னன்னா, அவங்களுக்கு சாதகமாக வார்த்தை வந்துச்சுன்னா, இது எனக்கு கர்த்தர் பேசுகிற வார்த்தை. ஒரு திட்டியோ இல்லை உங்களை ஊண்டிங் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா, இது வந்து ஆண்டவர் பேசல, இது வந்து பாஸ்ட் பேசுகிறார், இவ வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பா, இல்லை இவர் ஃபோன் பண்ணி பாஸ்ட்டை போட்டு விட்டாரு, இல்லை
என் பையனோ என் புள்ளையோ போட்டு விட்டாங்க. இல்லைன்னா இந்த பக்கத்தில் உட்காந்துருப்பாளே விசுவாசி, அவள் ஃபோன் பண்ணி பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டா. இல்லை என் பக்கத்தில் இருக்கிற அடுத்த தெருவில் இருக்கிற விசுவாசி அன்னைக்கு என்னை பார்த்தா பாஸ்டர்கிட்ட போட்டு விட்டுட்டா. அதுதான் பாஸ்டர் பேசுகிறாருன்னு நினைப்போம். அப்படி அல்ல. தேவன் என்னோடு பேசுகிறார், என்னை உணர்த்துகிறார், நான் மாற விரும்புகிறார், நான் செயல்பட விரும்புகிறார். கர்த்தருக்காக நான் பரிசுத்தம் உள்ளவளாக விசுவாசம் உள்ளவளாக நான் மாற வேண்டும் என்று ஆண்டவர் என்னை விரும்புகிறார் என்று சொல்லி, நீங்கள் அந்த வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளாக விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கும் பொழுது, அந்த வார்த்தைகளை கொண்டு வந்து நீங்கள் சொல்கிற நபர்களிடத்திலே கர்த்தர் கிரியை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எப்படி கிரியை வெளிப்படும்? விசுவாசத்தோடு நீங்கள் கேட்ட வார்த்தைகளை நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் சொல்லும் பொழுது, ஆமாம் அப்படியா கர்த்தர் சொன்னாரா, சரிம்மா நம்ம அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், நம்ம இப்படி நடப்போம், இப்படி ஜெபிப்போம், இப்படி காரியங்களை நம்ம செய்வோம் என்று சொல்லி அவங்க என்ன செய்வாங்க? உங்களுக்கு கீழ்ப்படிவாங்க. இதில் என்னன்னா, ஏன் பாஸ்டர்மா ஊழியக்காரன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா தான் சரியா, ஏன் ஆண்டவர் சொன்னா தேவதூதன் சொன்னா அப்படின்னீங்கன்னா, அதுக்கும் ஒரு வசனம் இருக்கு. அப்போஸ்தலர் 11:14 வசனத்தை நீங்க வாசிங்க. 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாக எங்களுக்கு அறிவித்தான். அது செசரியா ஊர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த இடத்துல ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் வந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். பவுலும் இங்கே ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ அந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த தரிசனங்களை எல்லாம் காண்றான், எல்லாம் செய்கிறான். அப்போ அந்த மனுஷன் வந்து தேவதூதன் வந்து என்ன சொல்கிறாரு, வந்து நிற்கும் பொழுது அவன் என்ன நினச்சிட்டான், ஆஹா தேவதூதன் வந்துட்டாரு, என் குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு நல்ல வார்த்தைகளை சொல்ல போகிறாரு, எங்களை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்த போகிறாருன்னு நினச்சிட்டு அந்த தேவதூதனை பார்த்து அவன் பேசுகிறான். ஆனால் அந்த தேவதூதன் என்ன சொல்கிறான்னா, பவுலுன்ற என்னோட ஊழியக்காரனை நான் உங்ககிட்ட அனுப்புவேன், அவன் வந்து உன் குடும்பத்தினுடைய ரட்சிப்பு கேட்ட வார்த்தைகளை என்ன செய்வார், உனக்கு சொல்லுவார், அப்பொழுது நீயும் உன் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவீங்க, அவ்வளோதான் போ அப்படின்னு சொல்லிட்டு தேவதூதன் மறைஞ்சிறாரு. அப்போ இதிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேணும் என்றால், இந்த இடத்திலே இந்த பலிபீடத்தில் நின்று தேவனுடைய ஊழியன் உங்களுக்கு சொல்கிற வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தைகளாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு அவைகளை எடுத்துக்கொண்டு சென்று உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கிரியை செய்கிற மக்களாக இருப்பீர்கள். ஆனால் உங்கள் குடும்பத்திற்கு தேவன் ரட்சிப்பை கட்டளையிடுவார். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, உங்கள் புறஜாதிகள், உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற மக்கள் எல்லாம் உங்களுடைய விசுவாசம் உள்ள கிரியை செய்கிற அந்த வாழ்க்கையை கண்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற உங்களுடைய கீழ்ப்படுதலை பார்த்து அவர்களும் என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்படுவாங்க இல்லையா? அவங்களுக்கு நீங்கள் எதுவுமே சொல்ல தேவையில்லை. உங்கள் நடக்கை, உங்கள் கிரியை, உங்களுடைய விசுவாசம், உங்கள் வாழ்க்கை, நீங்கள் ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, சபையினுடைய ஒழுங்குக்கு கீழ்ப்படுகிறது, இவைகளை பார்க்கும் பொழுதே அவங்களுக்கு நீங்கள் சொல்லாமலே என்ன செய்வாங்க, அவங்க தேவனை அறிந்து கொள்ளுவாங்க, ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆனப்படினால மிக மிக முக்கியமாக நீங்கள் கர்த்தரால் சொல்லப்படுகிற ஊழியன் மூலியமாய் சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிய வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளே விசுவாசம் வேண்டும். விசுவாசத்தோடு கேட்டு அவைகளை நீங்கள் கிரியை செய்ய பண்ணுவீர்களானால் உங்களுடைய குடும்பம் முழுவதையும் நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ள ரட்சிப்படைய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. சரி, அது மாத்திரம் இல்லை, என் குடும்பம் வந்து ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, லூக்கா 19ஆம் அதிகாரம் 8-9 வாக்கியங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா, அங்கு சகேயு என்று சொல்லிய ஒரு மனிதனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு, அவர் மரத்து மேலே நின்று ஆண்டவரை பார்க்க ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு மரத்திற்கிட்ட வந்து, சகையுவே கீழே இறங்கி வா, நான் உங்ககிட்ட உங்கள் வீட்டில் வந்து போஜனம் பண்ணணும் நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அவன் சொல்கிறான், நான் பாவியான மனுஷன் அப்படிலாம் சொல்லிட்டு சொல்கிறாரு. அதில் நீங்கள் அந்த வசனத்தை சகையுவே நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திருப்பி செலுத்துகிறேன் என்றார். ஆமே. ஏசு அவனை நோக்கி, இந்த
இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்றார். ஆமென். ஹalleluya. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்திற்கு ரட்சிப்பு வர வேண்டுமா? விசுவாசத்தோடு வார்த்தைகளை கேட்டு அவைகளை படுத்துவது என்பது ஒரு 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 வகையான ஒரு காரியம். அடுத்தது, குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்கு இந்த சகேயு என்ன செய்றாருன்னா, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவத்தினிடம் அநியாயமா வாங்கினா அதை நான் திருப்பி நாலத்தனையா செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்படிப்பட்ட அநியாயங்கள் நம்முடைய குடும்பத்திலே காணப்படுகிறதா என்று பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே காணப்படுகிற அநியாயமான காரியங்கள், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள், இவைகளை எல்லாவற்றையும் என்ன செய்யணும்னா, நம்முடைய சகையு போல நம்முடைய குடும்பத்தை விட்டு நாம் அகற்றும் பொழுது, நம்முடைய குடும்பத்திற்கு நிச்சயமாக பூர்ண ரட்சிப்பு நமக்கு கிடைக்கும். இன்னும் டிவியில் சினிமா ஓடுதா, வீட்டில் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்களா, வீட்டில் வந்து லஞ்சம் வாங்குறாங்களா, கீழ்ப்படியாமல் இருக்காங்களா, ஒழுங்கில்லாமல் இருக்காங்களா, சண்டை பண்ணவராங்க இருக்கிறாங்களா, இவங்களெல்லாம் என்ன செய்யணும்னா, இப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் சீர்படுத்தணும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய காரியங்களிலே ஒழுங்கில்லாமல் இருக்கிறது, அநியாயமாய் செய்கிற எல்லா காரியங்களை நம்முடைய வீட்டை விட்டு நாம் அகற்றும் பொழுது, கர்த்தர் இந்த சகையுடைய குடும்பத்திற்கு கட்டளிட்ட ரட்சிப்பை நம்முடைய குடும்பத்துக்கு தேவன் கட்டளிட வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஒழுக்கம் தவறுகிற எல்லா காரியங்களையும் நம்முடைய குடும்பத்தை விட்டு நாம் அகற்றி விட வேண்டும். அப்பொழுது தான் இந்த சகையுக்கு குடும்பத்திற்கு கிடைத்த அந்த ரட்சிப்பை, பூர்ண ரட்சிப்பை நமக்கு மாத்திரமல்ல, நம்மோடு சேர்ந்திருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் நம்மை கொண்டு கிரியை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஆனபடினாலே இப்படியாக என்ன செஞ்சால்னா, அவ தேவனுக்கு சாட்சியாக தன்னுடைய குடும்பத்தில் இருந்தா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் எல்லா இடத்துல சாட்சியாக இருப்பாங்க. ஆனால் குடும்பத்தில் அவங்களுக்கு சாட்சி இல்லாமல் போயிடும். ஏன்னா நம்முடைய வீக்னஸ் எல்லாம் நம்ம குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கு தெரியும். நம்ம கணவனுக்கு தெரியும், நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியும், மனைவிக்கு தெரியும், நம்முடைய பெற்றவங்களுக்கு தெரியும், நம்ம உடன் பிறந்தவர்களுக்கு தெரியும், ஏன் நம்ம பக்கத்தில் வசிக்கிற பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கூட தெரியும். ஆனப்படினாலே நாம் ஒரு ஒழுங்குள்ள, அநியாயமற்ற, உத்தமமான ஒரு வாழ்க்கை செய்கிற மக்களாக நாம் ஜீவிப்போமானால், ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை செய்கிற மக்களாக இருப்போமானால், நாம் ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பமும் நம்மை சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படத்தக்கதாக கர்த்தர் வந்து நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த லீதியால் என்ன செஞ்சால்னா, தேவனுக்கு ஒரு மகிமையுள்ள சாட்சியாக அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருக்கு மகிமையான சாட்சியாக அவள் வாழ்ந்தாள். ஆமென். ஆனபடினாலே நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சாட்சியாக தேவனுக்கு வாழ்கிறீங்க? மகிமையான சாட்சியா இருக்கிறீங்களா, இல்லை அவலட்சணமான, அலங்கோலமான, சாட்சிக்கேடான ஜீவியம் செய்கிற மக்களாக நாம் இருக்கிறோமா என்று பார்த்து இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்தி கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹalleluya. அடுத்ததாக, தேவனுக்கு ஊழியம் செய்தாள். மினிஸ்ட்ரி ஆஃப் சர்வீஸ், ஊழியர்களை உபசரித்தாள். ஹாஸ்பிட்டாலிட்டி, தேவனுக்கு ஊழியமும் செய்தாள், ஊழியர்களை அவள் உபசரித்தாள். ஊழியம் என்றால் என்ன? நீங்கள் நினைக்கிறீங்க சபை நடத்துறது, ஒரு போதகனாக இருக்கிறது, ஆத்துமாதாயம் செய்கிறது, பிரசங்கம் பண்ணுறது, ஆராதனை நடத்துறது, இதுதான் வந்து முழு நேரமும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து பைபிள் கிளாஸ் எல்லாம் போய் படிச்சுட்டு வந்து இப்படி இருக்கிறதா ஊழியம் என்று நீங்கள் நினைக்கிறீங்க. அதெல்லாம் ஊழியம். அதுவும் ஊழியம்தான். அது இல்லை, அதை காட்டிலும் ஊழியர்களை உபசரிப்பதும் சபையிலே ஊழியம் செய்வதும் மிக 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 முக்கியமான ஒன்று. இந்த லீதியாள் வந்து என்ன செஞ்சாள்னா, அவர் பவுலையும் அவரோடு இந்த சீஷர்களையும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு என்ன செய்கிறா, அவர்களை உபசரிக்கிறார். அவர்களை பராமரிக்கிறார், அவளை பாதுகாக்கிறார், அவங்களுக்கு தேவையான சகலவற்றையும் அவள் செய்து கொடுக்கிறார். இதே போல பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 4, 8, 9, 10, 11 வசனங்களில் பார்த்தீங்கன்னா, சூனேமியாள் வந்து எலிசாவை எப்படி உபசரிக்கிறாள் என்று அதிலே போடப்பட்டிருக்கிறது. ஊழியனை உபசரிப்பது என்பது மிக ஒரு முக்கியமான ஒரு ஊழியம்.
ஊழியனுக்கு பணிவிடை செய்தல் என்பதும் மிக முக்கியமான ஊழியம். அவள் என்ன செஞ்சாள்? சூலேமியாள் தேவனுடைய ஊழியர்களை எப்படி உபசரித்தாள்? நீங்கள் எப்படி உங்கள் ஊழியனை உபசரிக்கிறீங்க? ஊழியக்காரனை எப்படி கனம் பண்றீங்க? ஊழியக்காரனை நேசிக்கிறீர்களா? மனப்பூர்வமாக அவருடைய சுகத்திற்காக, அவருடைய நன்மைகளுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, அவருடைய எதிர்காலங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிற மக்களா இருக்கிறீங்களா? அவரை குறித்து ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே உங்கள் ஜெபங்களிலே நினைவு கூறுகிறீர்களா? உங்களுடைய சந்தோஷத்திலே அவருக்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீர்களா? ஊழியனைக்கும் இடம் கொடுக்கிறீர்களா? உங்களுடைய எல்லா மகிமையிலும் மேன்மையிலும் ஊழியனை முன்பாக வைக்கிறீங்களா? இது மிக முக்கியமான காரியம். இந்த நாளில் அநேக ஊழியர்கள் வேறு விதமா இருக்கலாம். ஆனா உத்தமமா இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய ஊழியர்களையும் நீங்கள் கண்டிப்பாக கனம் பண்ணணும். அவர்களை உபசரிக்க வேண்டும். அவர்களுக்குரிய நன்மைகளை நீங்க விசாரிக்கணும். அவர்களிடத்திலே நீங்க நல்மனம் பொருந்திய மக்களாக வாழணும். ஊழியனை விரோதிக்கிறவர்களாக, பகைக்கிறவர்களாக, தூற்றிக்கொண்டு திரிகிற மக்களாக, அப்படிப்பட்ட மக்களாகலாம் இருக்கக்கூடாது. த நீதிமொழிகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பனை சபிக்கிறவன், தாயை சபிக்கிறவன் எப்படி இருப்பான்? அவன் நதியின் காகங்கள் அவனுடைய கண்களை பிடுங்கும், குஞ்சுகள் அவன் கண்களை தின்னும், அப்படியெல்லாம் வசனம் இருக்கு. ஆனப்படினால ஊழியன் உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன். அந்த ஆவிக்குரிய தகப்பனை நீங்கள் எப்படி நேசிக்கிறீர்கள்? அவருக்கு எப்படி நீங்க பணிவிடை செய்கிறீங்க? அவங்களுக்கு நீங்க எப்படி கனத்தை கொடுக்கிறீங்க? உங்க இருதயத்தில் அவரை குறித்ததான எண்ணங்கள் என்ன என்பதை இந்த நாளிலே நீங்கள் ஆராய்ந்து பார்த்து, நான் தேவனுக்கும் தேவனுடைய சபைக்கும் நான் எப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாக இருக்கிறேன் என்று நீங்கள் கண்டிப்பாக இந்த நாளில் நீங்கள் உய்த்து ஆராய்ந்து பார்க்கணும். இயேசுவுக்கு பின் சென்று ஊழியம் செய்தவர்களிலே ஸ்திரீகள் தான் முதன்மையானவர்கள். ஆமேன், ஆமேன். நம்முடைய குடும்பத்தில் கணவன், பிள்ளைகள் யாரா இருந்தாலும் ஊழியன் மேலே ஒரு மனஸ்தாபப்பட்டோ இல்லை குறைவாகவோ பேசினாலோ நீங்கள் என்ன செய்யணும்? பெண்களாகிய நீங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து, அப்படியல்ல அவர் நமக்கு ஆவிக்குரிய தகப்பன், அவர் சொல்வதெல்லாம் நமக்கு நன்மையே. அவருடைய நன்மையை நாம் விசாரிக்கணும், அவரை நேசிக்கணும், அவரை கனம் பண்ணணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் என்று சொல்லி நீங்கள் ஊழியனுக்கு என்ன செய்யணும்? உபசரிக்கிற மக்களாக, ஊழியனை பராமரிக்கிற மக்களாக, ஊழியனை நேசிக்கிற மக்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. சரி, சபையிலே பணிவிடை செய்தல் என்பதும் ஒரு ஊழியம்தான். கர்த்தருக்கு ஊழியம் செய்தல். அதற்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 3:1 பார்த்தீங்கன்னா, சாமுவேல் பிள்ளையாண்டான். அவர் என்ன செய்கிறார்? சாமுவேல் பிள்ளையாண்டான் ஆலயத்தில் என்ன செய்கிறாரு? பணிவிடை ஊழியம் செய்கிறார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டு இருந்தான். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் சபையில் எப்படி உங்களுடைய பணிவிடை ஊழியம் இருக்கிறது? உங்கள் பிள்ளைகளை சபைக்கு எப்படி ஊழியம் செய்யும்படியாக உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணுறீங்க? சபைக்கு ஒரு ஒரு சின்ன இது என்னென்னா, சபைக்கு ஒரு லைட் போட சொன்னால், இன்னும் நீ போய் தான் லைட் போடணுமா? சபையில் சேர் போடு, நீ போய் தான் போடணுமா? மற்ற பிள்ளையெல்லாம் இல்லையா? அப்படி இல்லை. அன்னாள் என்ன செஞ்சா? அந்த ஊரில், அந்த தேசத்தில் எத்தனையோ பிள்ளைகள் இருந்திருப்பாங்க. சாமுவேலோடு எத்தனையோ குழந்தைகள் இருந்திருப்பாங்க. ஆனால் அன்னாள் என்ன செய்கிறா? தன்னுடைய பிள்ளையை தேவ சமூகத்தில் கொண்டு போய் கர்த்தருக்கு பணிவிடை ஊழியம் செய்யும்படியாக, தேவனுடைய ஆலயத்திலே பணிவிடை ஊழியங்களை செய்யும்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே அன்னாள் சாமுவேலை கொண்டு போய் வைக்கிறாள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எப்படி நீங்கள் நடத்துறீங்க? தேவனுடைய ஆலயத்தில் ஒரு பாய் போடுறதோ, ஒரு சேர் போடுறதோ, ஒரு நேரமே சபை எப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க, இல்லை சபையில் ஏதாவது குறைவாக இருக்கா, அதையெல்லாம் செய்யலாம், சுத்தம் செய்யலாம். இட நாட்களில் லீவ் இருக்கிற நேரங்களில் நீங்கள் சொல்லணும், தேவனுடைய ஆலயத்துக்கு போ, பாப்பா தேவனுடைய ஆலயத்துக்கு போ, ஆலயத்தை சுத்தம் செய், கொஞ்ச நேரம் போய் எல்லாவற்றையும் சரி பண்ணி முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிட்டு வா, இல்லை பாஸ்டரை போய் பார்த்துட்டு வா, பாஸ்டருக்கு ஏதாவது நீட்ஸ் இருக்கா நீ போய் கேட்டுட்டு வா, அதை அவங்களுக்கு செஞ்சு கொடு, அப்படி என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நடத்துவீர்கள். ஆனால் அதுதான் தேவனுக்கு மகிமையான ஒரு ஊழியத்தை நீங்கள் செய்கிறீர்கள் என்று அர்த்தம். அதற்கு மாறாக உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறீங்க? தேவனுக்கு முன்பாக
உத்துவமுள்ள ஒரு ஊழியம் செய்யத்தக்கதாக உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணுறீங்களா? மத்தேயு 10:42, மார்க் 9:41 எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறியரில் ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமற் போவதில்லை என்று ஆண்டவர் என்ன சொல்றார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார். ஆனப்படினாலே இந்த சபையில வந்து ஒரு சின்ன ஒரு சாக்லேட் பேப்பர் எடுத்து போட்டாலும் அதை நீங்கள் உத்தமமாக நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் தேவனுக்கு செய்கிற ஊழியம். ஊழியக்காரனை நீங்கள் விசாரித்து ஊழியக்காரன் மேல் அன்பு செலுத்தி அவனுடைய நன்மைகளை தேடுகிற மக்களாக நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் இந்த லீதியாலை போல ஒரு ஊழியம் செய்கிற ஒரு பணியை நீங்கள் செய்கிற மக்களாக காணப்படுவீர்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த ஊழியம் செய்தல் என்பது சாதாரணமாக வராது. மனத்தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் இந்த ஊழியம் செய்ய முடியும். தேவனை நேசிக்கிறவர்களால் தான் இந்த ஊழியத்தை தாங்க முடியும். ஊழியனை நேசிக்க முடியும். ஆலயத்தில் வந்து பணிவிடைகளை செய்து தேவனுடைய ஆலயத்தை பராமரித்து தேவனுக்காக ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். ஆனபடினாலே இந்த மனத்தாழ்மையோடு கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற மக்களை கர்த்தர் எப்படி வைப்பார் என்றால், இந்த லீதியால் தன்னுடைய குடும்பத்திற்கும் தன் கணவனுக்கும் தன் பிள்ளைகளுக்கும் தன் உறவினர்களுக்கும் புறஜாதி மக்களுக்கும் அவள் ஒரு ஆசீர்வாதமாக, தன்னுடைய ஊழியனுக்கும் சபைக்கும் அவள் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக, சாட்சியாகவும் கர்த்தர் அவளை வைத்து தேவன் அவளை மகிமைப்படுத்தினார். தேவன் உங்களை ஆசீர்வாதமான பாத்திரமாக நீங்கள் வாழ்கிற வீட்டிலே, உங்கள் குடும்பத்திலே, சபையிலே, ஊழியனிடத்திலே நீங்கள் காணப்பட வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருக்கு மனத்தாழ்மையோடு உண்மையுள்ள இருதயத்தோடு நீங்கள் ஊழியம் செய்கிற மக்களாக, இந்த லீதியாலை போல மனத்தாழ்மை உள்ளவளாக நீங்கள் காணப்படுவீர்களானால் கர்த்தர் உங்களை அநேக சாதிகளுக்கு, உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் சபைக்கும் தேவன் உங்களை மகிமையாக, மேன்மையாக, எல்லாவற்றிலும் உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனபடினாலே இந்த காரியங்களை நீங்கள் மனதில் வைத்து, ஆண்டவரே இந்த லீதியாலை போல ஆண்டவரே நான் மனத்தாழ்மை உள்ளவளாய் நான் வாழ வேண்டும் ஆண்டவரே. வழக்கத்தின்படி நான் இடைவிடாமல் ஜெபிக்கிறவளாய் நான் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலை வந்தால் நான் ஆராதனை மிஸ் பண்ண மாட்டேன். என் ஜெப நேரங்களை நான் மிஸ் பண்ண மாட்டேன். நான் கூடி ஜெபிக்கிற ஜெபங்களை நான் மிஸ் பண்ண மாட்டேன். உபவாசிக்கிறதை நான் தவற விட மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் இந்த நாளிலே தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிப்பீர்கள். ஆனால் இந்த லீதியாலை போல தேவனுக்கு மேன்மையும் மகிமையுமான சாட்சியாக கர்த்தர் உங்களையும் உங்கள் வாழ்க்கைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவள் தேவனுக்கு சாட்சியாக, தேவனுக்கு ஊழியம் செய்கிறவளாக, தன்னை உலகத்தால் கரைப்படுத்தி கொள்ளாதவளாக அவள் வாழ்ந்தாள். நம்மை சுற்றி எப்படி வேணா இருக்கலாம், எத்தனை நபர்கள் என்ன வேணா வலப்பக்கத்தில் விழுகலாம், இடது பக்கத்தில் விழுகலாம். ஆனால் உங்களை கரைப்படுத்தி கொள்ளாதபடி நீங்கள் உத்தமமுள்ள வாழ்க்கை செய்வீர்களானால் ஆண்டார் உங்களை பார்த்து சொல்வார், என் உத்தமியே, என் புறாவே, என் பழுதற்றவளே, நான் உன்னில் பிரியமாயிருக்கிறேன், என் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று அவர் உங்களை பார்த்து அழைப்பார். நீங்கள் மரிக்கும் நாளிலே, அவரை சந்திக்க ஆயத்தப்படுகின்ற வேளைகளிலே கர்த்தர் உங்களை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி உங்களை புகழ்ந்து அவர் தன்னோடு அழைத்து கொண்டு செல்ல வேண்டுமானால் நீங்கள் ஒரு உலகத்தாலே கரைப்படாத, மனத்தாழ்மை உள்ள, அனுதினமும் ஜெபிக்கிற, தேவனுக்கு சாட்சியாக பணிவிடை ஊழியத்தை செய்து ஒரு உத்தமமுள்ள, விசுவாசம் உள்ள கிரியைகளை வெளிப்பட பண்ணுகிற ஒரு தேவனுடைய மனுஷியாக நீங்கள் வாழ்வீர்களானால் கர்த்தர் நிச்சயமாக உங்களை லீதியாலை போல பெண்களுக்கு மகிமையுள்ளவளாக, திருச்சபைக்கு மகிமையுள்ள பாத்திரமாக அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பிறந்த நாளிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த லீதியாலை போல கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் நேசிக்கிற மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென், ஆமென்.
ல- ச இது வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்திரீகளை பற்றி சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் சொல்கிறேன். குணசாலியான ஸ்திரீ முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றவள். சரியா? நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, நான் குணசாலியான ஸ்திரீயாய் நான் விலையேற பெற்றவளாக நான் மாற்றப்பட வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி. இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கிறது, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள். லச்சை உண்டு பண்ணுகிறவராக அல்ல. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, உங்க கணவன் உங்களை பார்த்து சொல்றாங்களா, நீ எனக்கு ரொம்ப இரிட்டேட்டான நபரா இருக்கேன்னு சொல்றாங்களா? நீங்க ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, நான் என் புருஷனுக்கு மகிமையான ஒரு கிரீடமாக மாறும்படியாக என்னுடைய வாழ்க்கையை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்க விண்ணப்பம் பண்ணுவீர்களானால் கர்த்தர் உங்களை அலங்காரமான மகிமையான கிரீடமாக உங்கள் கணவன்மாருக்கு உங்களை வைப்பார். ஆமென். கர்த்தர் அப்படியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடுத்ததாக, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். நீங்கள் வீட்டை கட்டுகிற புத்தியுள்ள ஸ்திரீகளாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹalleluya. உங்களுக்கு புத்தி இல்லையா? இந்த லீதியாளை போல நீங்க மனத்தாழ்மையா இருங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க. கரைப்படாத வாழ்க்கை செய்யுங்க. தேவனுக்கு சாட்சியா இருங்க. தேவனுக்கு ஊழியம் செய்யுங்க. சபையிலே ஊழியம் செய்யுங்க. அப்ப கர்த்தர் புத்தி உள்ளவளாய், ஞானம் உள்ளவளாய் கர்த்தர் உங்களை மாற்றி உங்கள் வீட்டை மட்டும் அல்ல, உங்கள் சபையை, உங்கள் உறவுகளை, இந்த தேசத்தை, நீங்க வசிக்கிற பகுதிகளை, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். கர்த்தர் அப்படியாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயோ புகழப்படுவாள். ஆமென். எப்ப பாரு என்னை திட்டிகிட்டே இருக்காங்க, எப்ப பாரு என்னை குறை சொல்லிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு என்னை கண்டாலே பிடிக்காதுன்னு சொல்றீங்களா? நீங்க கர்த்தருக்கு பயந்து நீங்க நடந்தீங்கன்னா, அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்து நடந்தீங்கன்னா, நீங்க தேவனாலும் புகழப்படுவீங்க, மனுஷராலும் புகழப்படுவீங்க. உங்க வாழ்க்கை துணை, உங்கள் பிள்ளைகள் எழும்பி பாக்கியவது, உங்க புருஷன் உங்களை பார்த்து சொல்வார், அநேக பெண்கள் இருந்தாங்க, ஆனா நீ எல்லாவற்றை காட்டிலும் நீ குணசாலி, நீ பாக்கியம் உள்ளவள், அவள் வாசல்களை செய்கைகள் அவளை புகழ கடவுதென்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அப்படியாக நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற தேவனுடைய ஸ்திரீயாக இருப்பீர்களானால், புருஷர்களாக இருப்பீர்களானால், நீங்கள் புகழப்படுகிற மக்களாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். நல்லொழுக்கமுள்ள ஸ்ரீ மானத்தை காப்பாள். நீங்க நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக, கரைப்படாத இந்த லீதியாளை போல கரைப்படாத ஒரு ஒழுங்குள்ள உத்தமமான, எல்லா நிலைகளில் ஒழுக்கம், நம்முடைய பிசிக்கல் மட்டும் இல்ல, நம்முடைய சோல்ல மட்டும் அல்ல, நம்மை சுற்றி இருக்கிற எல்லாவற்றிலும், தேவனை தேடுகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம் ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்கிற மக்களாக நாம் இருந்தால், நாம் தேவனுடைய சாட்சியை காத்து கொள்ளுவோம், நம் குடும்பத்தினுடைய சாட்சியை காத்து கொள்ளுவோம், நம்முடைய சபையின் சாட்சியை காத்து கொள்கிற மக்களாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். கர்த்தர் அப்படியாக, தேவன் உங்களை அப்படி உள்ள ஒரு ஸ்திரீயாக, அப்படிப்பட்ட ஸ்திரீயாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை விட ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, நியாயாதிபதிகள் 4 அதிகாரம் 17 24 வசனத்தில் வாசிச்சோன்னா, கேனானியனான ஏபோரின் மனைவியாயிருந்த யாகேல் என்ன செய்கிறாங்க, அந்த சிசராவை என்ன செய்கிறாங்கன்னா சுற்றி வச்சு, அவனுக்கு அவன் என்ன செய்கிறான்னா, சண்டையை யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது த ஓடி வந்து ஒளியறதுக்கு வரார். அப்போ அவர் என்ன செய்கிறார், அந்த யாகேல் என்ன செய்கிறாங்க, இஸ்ரேல் புத்திரருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற கானானியருடைய ராஜா தெரிந்தும் என்ன செய்கிறாங்கன்னா, அவள் என்ன செய்கிறா, ஞானமுள்ள ஸ்திரீயாக, வாரும் என் ஆண்டவனே, நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஒளிஞ்சுக்கோங்க, உங்களை யாரும் பார்க்கல அப்படின்னு கேட்குறான். எனக்கு தண்ணி கொடுன்னு கேட்குறான். இவன் என்ன செய்கிறா, பாலையே கொடுக்குறா. கொடுத்து அவனை நல்லா கம்ஃபர்ட் பண்ணி அவளை நல்லா தூங்க வச்சுட்டு என்ன செய்கிறா, ஓடி போய் ஒரு கூடார ஆணி எடுத்து சுத்தி எடுத்து என்ன செய்கிறா, அவன் நெற்றி பொட்டில் வச்சு தரையோடு உருவி போகும்படியாக
என்ன செஞ்சிடறா, அடிச்சு கொன்றா. அப்போ வந்து தேவனுடைய மனுஷங்கள்லாம் என்ன செய்றாங்க, ஐயோ! இப்படி யுத்தத்துக்கு வந்துட்டாங்களே என்று சொல்லி எல்லாரும் ஓடி வந்துட்டு இருக்கும் பொழுது, இவ சொல்றா, இந்த மாரி ஒரு மனுஷன் வந்தான். அவன நான் கொன்னு போட்டேன். அவன நீங்க வந்து பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றா, சிசராதானால் வந்து பாருங்கன்னு சொல்லும்போது, வந்து பார்த்துட்டு அந்த இஸ்ரவேல் புத்திரர் சொல்றாங்க, "ஆமா." அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றது, அந்த இடத்துல யுத்தங்கள் இல்லாதபடி அந்த அந்த பாராக் என்ன செஞ்சறான், ஓடி போயறான். ஏன்னா சிசரா செத்தோனே அவனும் ஓடிர்றான். அப்ப அந்த இடத்துல யுத்தம் இல்லாதபடி இஸ்ரவேல் புத்திரருக்கு தேவன் சமாதானத்தை கட்டளையிட்டார். அதுபடினாலே இந்த கர்த்தருடைய வார்த்தை என்ற சம்மட்டியை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக செயல்படுகிற வல்லமைகளை நீங்கள் நிர்மூலமாக்குகிற தேவனுடைய பிள்ளைகளாக இந்த யாகேலை போல அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயாக தேவனுக்காக பராக்கிரமம் செய்கிற ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு உங்க குடும்பத்தில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களுடைய சூழ்நிலைகளிலே எல்லாவற்றையும் எவையெல்லாம் சத்துரு ஆளுகை செய்து அவைகளெல்லாம் முற்றுகையிட்டு எவைகளெல்லாம் அவைகள் எரிகோ கோட்டையை போல கட்டி வைத்திருக்கிறானோ அவைகளை தேவனுடைய வார்த்தை என்ற அந்த சுத்தியை கொண்டு நீங்கள் அனுதினமும் அதை பயன்படுத்தி சத்ருவின் கோட்டைகளை தகர்க்கிற தேவனுடைய பெண்ணாக யாகேலை போல நீங்கள் செயல்படும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஹல்லேலூயா. குணசாலியான ஸ்திரீயா இருங்க. குணசாலியான ஸ்திரீயா இருந்தால் வெளியேற பெற்றவங்களா இருப்பீங்க. குணசாலியாக ஸ்திரீயா இருந்தால் புருஷனுக்கு கிரீடமாயிருப்பீங்க. புத்தியுள்ள ஸ்திரீயா இருந்தால் உங்கள் வீட்டை சபையை கட்டுவீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயா இருந்தால் நீங்கள் மனுஷராலும் தேவனாலும் புகழப்படுவீங்க. நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரீகளா இருந்தால் நீங்கள் உங்கள் குடும்பத்தின் மானத்தை தேவனுடைய சாட்சியை காக்கிற பிள்ளைகளா இருப்பீங்க. இந்த யாகேலை போல தேவனுக்காக திருவசனத்தை கை கொண்டு பராக்கிரமம் செய்கிற தேவனுடைய பிள்ளையாக நீங்க இருப்பீர்கள். ஆனால் சத்துருவின் கோட்டைகளை தகர்க்கிற தேவனுடைய பிள்ளைகளாக, யுத்த வீராங்கனைகளாக கர்த்தர் உங்களை மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. இப்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் செபிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமான நல்ல பிதாவே, இரக்கங்களின் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தைகள் பெண்களுக்கு மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யத்திலே ஆணும் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. தேவனுடைய வார்த்தைகள் எல்லாருக்கும் பொருந்தும். ஆனப்படினாலே எல்லாரும் சேர்ந்த ஆண்டவரே, இந்த லீதியாலை போல் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எப்படிப்பட்ட ஆண்டவரே கர்த்தாவே, பிஸியான உமனா இருந்தாலும் பிஸியான மென்னா இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு செலுத்த வேண்டிய நேரத்தையும் ஆண்டவரே கனத்தையும் உமக்கு முதலிடத்தை கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் மனத்தாழ்மையோடு வாழ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் வழக்கத்தின்படி நாங்கள் செபிக்கிற மக்களாக, தானியேலை போல இடைவிடாமல், இயேசுவை போல வழக்கத்தின்படி நாங்கள் செபிக்கிற மக்களாக ஆண்டவரே நாங்கள் மாறத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி எல்லாரும் கொஞ்ச நேரம் வாயில திறந்து தேவ சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே கரைப்படாத ஒரு வாழ்க்கை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க எங்களை பார்த்து, உத்தமியே, என் புறாவே, பழுதற்றதே, இனி எழும்பி வா, நான் உன்மேல் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக நான் ஒரு கரைப்படாத ஒரு வாழ்க்கை செய்யும்படியாக ஆண்டவரே என்னை அர்ப்பணம் செய்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் வாயில திறந்து தேவ சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே, இந்த லீதியாலை போல் ஆண்டவரே, ஊரும் ஆண்டவரே பின்மாற்றமான ஊர், விக்கிரகம் நிறைந்த ஊர், சபையும் பின்மாற்றமான சபை, விபச்சாரம் நிறைந்த இடம். ஆனாலும் அவள் தன்னை கரைப்படுத்தி கொள்ளாதபடி, தன் குடும்பத்தை கரைப்பட விடாதபடி அவள் ஒரு சாட்சியாக தேவனுக்கு பயந்து எல்லாவற்றும் விலகி வாழ்ந்து கர்த்தருக்கு மகிமையாய் வாழ்ந்தது போல் ஆண்டவரே, நானும் வாழும்படியாக என்னை அர்ப்பணம் செய்கிறேன் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் தேவனை நோக்கி இந்த நாளில் விண்ணப்பம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, அவள் தேவனுக்கு சாட்சியாக வாழ்ந்தாள். அவள் விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து
அது நிமித்தம் தன்னுடைய குடும்பத்திற்கு சாட்சியாக, தன் புறஜாதி மக்களுக்கு சாட்சியாக, ஊழியர்களுக்கு சாட்சியாக அவள் மாற்றப்பட்டதைப் போல ஆண்டவரை நானும் மாறும்படியாக தேவனுடைய ஆவியான எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி எல்லாரும் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்யுங்க. கர்த்தருக்கு நான் ஊழியம் செய்ய வேண்டும், ஊழியனுக்கு ஊழியம் செய்யணும், திருச்சபையில ஊழியம் செய்யணும், பணிவிடை ஊழியத்தை செய்யணும், ஊழியர்களை நேசிக்கணும், உபசரிக்கணும், என்னால் முடிந்த எல்லாவற்றையும் திராணிக்கு தக்கபடியும் திராணிக்கு மிஞ்சியும் ஆண்டவரே நான் செய்யத்தக்கதாக கர்த்தர் என்னை பயன்படுத்துங்க என்று சொல்லி நீங்க சொல்லுங்க. ஏன்னா ஊழியனை உபசரிப்பது என்பது தேவனை உபசரிப்பதற்கு சமம். ஊழியங்கள் ஆலயத்திலே பணிவிடை செய்தல் என்பது நீங்கள் தேவனுக்கு பணிவிடை செய்தல். ஆனப்படினாலே நீங்கள் மாத்திரல்ல, உங்கள் கணவன், உங்கள் பிள்ளைகள் என்று தேவனுக்கு ஊழியம் செய்யுங்க. ஊழியக்காரனுடைய நன்மைகளை விசாரிங்க, நேசிங்க, கீழ்ப்படியுங்க. சபையிலே வந்து சபையினுடைய காரியங்களை விசாரிங்க. உங்கள் பிள்ளைகளை பழக்குவீங்க. ஒரு ஆராதனை நடத்துவதற்கோ, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பதற்கோ, சபை ஆராதனைகளுக்கு ஒழுங்குகளை செய்வதற்கோ, நேரத்தோடு கடந்து வந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு, இவை எல்லா காரியங்களிலும் நீங்க பழக்குவீங்க. கர்த்தர் உங்களுடைய கரத்துல அந்த உத்தரவாதத்தை கொடுத்து இருக்கிறார். குணசாலியான ஸ்திரீகளாய், புத்தியுள்ள ஸ்திரீகளாய், ஒழுக்கமுள்ள ஸ்திரீகளாய், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீகளாய், இந்த யாகாலை போல கண்மலையாகிய சமட்டியாகிய கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு பிசாசின் ராஜ்யங்களை உடைக்கத்தக்கதாக வல்லமை பெற்ற ஸ்திரீகளாக கர்த்தர் நம்மை மாற்றத்தக்கதாக, புருஷர்களை கர்த்தர் மாற்றத்தக்கதாக இந்த நாளிலே உங்களை அர்ப்பணம் செய்யுங்க. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபிக்க போகிறேன். பரிசுத்தமான நல்ல பிதாவே, இரக்கங்களின் தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வல்லமுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துறோம். இந்த நீதியால் எங்களுக்கு முன்பாக ஆண்டவரே, தேவனுக்கு முன் உதாரணமாக ஆண்டவரே ஸ்திரீயாக எங்களுக்கு காணப்படுறாங்க ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் இருந்த அந்த மனத்தாழ்மை ஆண்டவரே, அந்த ஜெபிக்கின்ற ஜெப வாழ்க்கை, கரைப்படாத உத்தமமுள்ள வாழ்க்கை ஆண்டவரே, சாட்சியுள்ள வாழ்க்கை, தேவனுக்கு ஆண்டவர் ஊழியம் செய்கிற வாழ்க்கை ஆண்டவரே கர்த்தாவே, இவை எல்லாவற்றையும் நாங்கள் கை கொண்ட ஆண்டவரே, கர்த்தருக்கு மகிமுள்ள சாட்சிகளாக புத்தியுள்ள ஸ்திரீகளாக இருந்த ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை கட்டிக்கொள்ளவும், எங்கள் சபையை கட்டவும், தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் வசிக்கிற பகுதியிலே கட்டுகிற மக்களாக ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமிக்கு கொண்டு வருகிற தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் செயல்பட எங்களை அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. குடும்பமாக எங்களை தாழ்த்துறோம். இந்த நீதியாளை போல அந்த குடும்பத்திற்கு ஆண்டவரே ரட்சிப்பு வந்தது போல எங்கள் குடும்பம் முழுவதையும் நீ ரட்சிப்படைய செய்த ஆண்டவரே, தேவ சமூகத்திலே அற்புதங்களாய், அடையாளங்களாய் ஆண்டவரே, அதிசயமாய் ஆண்டவரே நிலைநிற்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படியாக உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பெண்களுக்கு நல்ல சரீர சுகம், பலன், ஜீவனை கட்டளையிடுவீராக. நல்ல மனநிலையை கொடுப்பீராக. வீட்டிலே சமாதானத்தை கட்டளிடுவீராக. சமாதானமுள்ள ஸ்ரீயாய் வாழ உதவி செய்யும், ஜெபிக்கிற ஸ்ரீயாய் வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. தன்னை குற்றமற்ற வாழ்க்கைக்கு உட்படுத்துகிற மக்களாக ஆண்டவரே வாழ உதவி செய்வீராக. ஆண்டவரே, கரைபடாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஆண்டவரே, தேவனுக்கு மகிமையுள்ள சாட்சியாய் அவர்களுடைய வாழ்க்கையை கண்டு ஆண்டவரே, பின்மாற்றத்தில் இருக்கிற மக்களும் குடும்பத்தாரும் ஆண்டவரே, புறஜாதி மக்களும் அண்டை அகலத்தார் எல்லாரும் ரட்சிக்கப்படத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, தேவனுக்கு சாட்சியாய் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. ஊழியக்காரனுக்கு பணிவிடை ஊழியங்களை செய்யவும், இயேசுவுக்கு பின் சென்று ஊழியம் செய்த அந்த ஸ்திரீகளை போல ஆண்டவரே, எங்கள் சபையில் உள்ள ஸ்திரீகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு குறைவும் வராதபடி காப்பீராக. மன முறிவுகளுக்கு விலக்கி காப்பீராக. சரீர உபாதைகளுக்கு விலக்கி காப்பீராக. இருதயத்தின் வாஞ்சிகள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், மன்றாட்டுகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் தந்து ஆண்டவரே, அந்நாளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்தது போல ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஜெயம் என்கிற சாமுவேலை பெற்றெடுக்க உடைய பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். நீதியாளை போல ஆண்டவரே, அந்த பண்புகள் எங்களிடத்தில் வளர எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். கர்த்தர் அப்படியாய் ஆண்டவரே, பெண்களையும் புருஷர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, எங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மகிமையான சாட்சியாய் நிலைநிற்க பண்ணுவீராக. இந்நேரம் மட்டும் உடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு உதவி செய்தீங்க, அதற்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்து அவைகள் பலன் தர கிருபை செய்வீராக.
உங்க கிருபை நிறைந்த பாதத்தில் அர்ப்பணம் செய்கிறேன், ஆசீர்வதியும். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். காட் bless யூ. எல்லாருக்கும் என்னுடைய பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். லீதியாளை போல அப்படிப்பட்ட ஒரு குணசாலிகளான ஸ்திரீகளாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.